Hi viewers, welcome to வெற்றி கணிப்பு ஃபேண்டசி தமிழ் ப்ரெடிக்ஷன். ஸோ இன்றைக்கி இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட மூணாவது 2020 கிரிக்கெட் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நான் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் கிராண்ட் லீக் அல்லது ஸ்மால் லீக் வந்து ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் நான் ப்ரீவியஸாக ஒரு செகண்ட் மேட்ச் நான் விளையாடிட்டு இருந்தேன். லைக் பாருங்களேன், என்னுடைய டீம் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 7 பேர் வந்திருக்காங்க. வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ண மாதிரி அவர் ட்ரீம் டீமில் வந்துட்டார். கேப்டன் தான் கொஞ்சம் நான் மாற்றி ப்ரூக்ஸை ட்ரை பண்ணிட்டேன். மற்றபடி இந்த டீம் நல்ல பாயிண்ட்ஸ் எனக்கு எடுத்து கொடுத்தது. அதேமாரி நீங்கள் கிராண்ட் லீகோட வின்னரோட பாயிண்ட்ஸ் பாருங்கள். இது வந்து ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ், சரிங்களா? கிராண்ட் லீகோட வின்னரோட டீம் போய் பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 185 பாயிண்ட்ஸ் தான் எனக்கும் அவருக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் என்னால் ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு என்னால் நல்ல ரேங்கிங் ஓரளவுக்கு வர முடிஞ்சது என்னால். பட் என்னால் வின் பண்ண முடியல. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக கிராண்ட் லீக் என்னால் வின் பண்ண முடியும். பாருங்கள், கிட்டத்தட்ட 185 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட் எனக்கும் ஃபஸ்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய நான் சொல்லிக் கொடுக்குற பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரேங்கிங் வரும். ஸோ வாங்க ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட மேட்ச். ஓகே, ஸோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து 11 o'clock நைட்டு 11 மணிக்கு நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வியூவர்ஸ், லைக் இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 பேர் இருக்காங்கங்க இங்கிலாந்து பிளேயர்ஸில். ஸோ இந்த 3 பேரில் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து சப்போஸ் முகமது ப்ளே பண்ணுறாருன்னா அவரை மஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஒரு விசி அளவுக்கு அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்லர் இருக்கார். பட்லர் பேசிக்காக வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் பிளேயராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட்டாக அவரை நம்ம டீமில் வந்து ட்ரீம் டீமில் இன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் வருது. ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் என்னோட கணிப்புப்படி பட்லர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. ஏன்னா அவருக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் அவரை மஸ்ட்டாக இன் பண்ணிக்கோங்க ட்ரீம் டீமில். அதுக்கப்புறம் லூவிஸ், பேண்டன், ரசல், அப்புறம் உசைன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களெல்லாம் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மேட்ச்சில் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல ஒரு ரேங்கிங் போகிறதுக்கு. ஸோ மஸ்ட்டு இவங்களெல்லாம் வந்து ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து ரசல் இருந்தாலும் அவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முகமது இவரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கேட்டகரி எடுத்துக்கோங்க. இந்த கேட்டகரியில் மொத்தம் 6 பிளேயர் இருக்காங்க, சரிங்களா? 6ல் 4 பிளேயர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் இருக்காங்க, 2 பிளேயர் வந்து இங்கிலாண்டில் இருக்காங்க, இங்கிலாந்து பிளேயர்ஸில். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஹிட்மயர் நாளைக்கு ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவரை வந்து ஒரு கேப்டன் இல்லை வைஸ் கேப்டன் அளவுக்கு ரேஞ்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாரி ரூதர்ஃபோர்டு இவரையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ப்ளே பண்ணுறாருன்னா லைக் ஒரு விசி ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கிலாந்து சைடில் கேட்டிங்கன்னா ஸ்மித் அல்லது பாட்ஸ் இந்த 2 பிளேயர் கூட நீங்கள் வந்து ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மோட்டி கூட வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. அவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்சில். நெக்ஸ்ட்டு இந்த கேட்டகரி பாருங்கள், மொத்தம் 8 பிளேயர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 பிளேயர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ், மீதி இருக்கிற 5 பிளேயர் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ். ஸோ இதில் வந்து இங்கிலாண்டில் சப்போஸ் அகமத் இருந்தாருன்னா அவரை மஸ்ட்டாக வந்து ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி ஆதில் ரஷீத் அவரையும் கூட நீங்கள் வந்து ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரம்ப் கார்டுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா
ஆர் சேஸ் அல்லது எம் ஃபோர்டி இவங்களில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், இன்க்ளூடிங் ஆர் அகமத். இவங்க ஆர் அகமத் நாளைக்கு ப்ளே பண்ணுறாருன்னா அவரையும் கூட நீங்கள் மஸ்ட்டாக இன் பண்ணிக்கோங்க டீமில், உங்கள் டீமில். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வந்து ஆல்மோஸ்ட் 4 பிளேயர் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு பிளேயர் தான் வந்து ஆர் பவுல். மீதி அதான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஒரே ஒரு பிளேயர், மீதி 3 பேர் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ். ஸோ இதில் 3 பேரில் வந்து நீங்கள் வந்து பி கார்சி அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி ஆர் பவுல் அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாரி ட்ரம் கார்டுன்னு இதில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்கை வந்து ஒரு மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கேப்டன் அளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கேப்டன் அளவுக்கு இல்லைனா கூட ஒரு வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாரி ப்ரூக்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ப்ரூக்கை. ஸோ நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்களேன் எத்தனை பிளேயர் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி இந்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நாளைக்கு பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து இல்லைனா உங்களோட டீம் வந்து வின் ஆச்சுன்னா அந்த வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஒரு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து இதை பார்த்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்தான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஃப்யூச்சரில் இது போன்ற ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னும் ஃப்யூச்சரில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்ச உங்களுடைய நண்பர்கள் இல்லைனா வேறு யாராவது ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.